20 வருடங்கள் நான் சவுதி அரேபியாவில் கடினமாக உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பி வந்தேன். அம்மாவோ பேராசையில் எனக்கு கல்யாணமே ஆகவிடவில்லை. திடீரென்று ஒரு நாள் எனக்கு விபத்து ஏற்பட நண்பர்கள் என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டிற்கு திரும்பிய போது யாரும் என்னிடம் ஒழுங்காக பேசவில்லை. என் தம்பி மனைவி என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக என் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினாள். நள்ளிரவு 12 மணிக்கு என் சகோதரர்கள் என்னை தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றிய போது நான் கொட்டும் மழையில் தெருவில் அமர்ந்து அழுது கொண்டே கடவுளிடம் மரணத்தை கெஞ்சினேன். அப்போது எதிரே வந்த ஒரு கார் பலமாக பிரேக் பிடித்தது. நான் தான் வீட்டின் மூத்த மகன். அம்மா என் மீது நிறைய நம்பிக்கைகளை வைத்திருந்தார். என் அப்பா இந்த உலகை விட்டு சென்றபோது அவர் முகத்தில் ஒரு சாந்தி இருந்தது. அவர் போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். நான் என் வேலையை என் மகனுக்காக விட்டு செல்கிறேன். இனி அவன்தான் அதை பார்த்து கொள்வான். இந்த வேலை என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் அம்மா எல்லா காகித வேலைகளையும் முடித்தவுடன் என்னை அருகில் அமர வைத்து, இந்த வேலை உனக்கு இல்லை, உன் தம்பிக்கு என்று சொன்னார். இந்த சம்பளத்தால் உனக்கு எந்த பயனும் இல்லை. இங்கு தங்கி நீ எத்தனை வருடங்களில் பணத்தை சேர்ப்பாயோ அதை வெளிநாடு சென்று ஒரே வருடத்தில் சம்பாதித்து விடலாம் என்றார். அம்மா சொன்னபோது என்னால் மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பா மறைந்த பிறகு அம்மாவின் வாழ்க்கை எங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என்று எனக்கு தெரியும். அவர் இரவும் பகலும் எங்களுக்காகவே வாழ்ந்தார். அதனால் அவர் என் விஷயத்தில் ஒருபோதும் தவறாக நினைக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்பினேன். நான் சவுதிக்கு போக தயாரான போது என் மனதில் ஒரு புதிய உலகத்தின் சித்திரம் இருந்தது. நான் ஒரு பெரிய மனிதனாக ஆவதை கண்டேன். நான் அங்கு சம்பாதித்தால் மக்கள் என்னை மதிப்பார்கள் என்று நினைத்தேன். சினிமாவில் ஹீரோவுக்கு கிடைப்பது போன்ற ஒரு பெண் எனக்கு கிடைப்பாள். என் அந்தஸ்தை விட உயர்ந்த ஒரு குடும்பத்தில் என் திருமணம் நடக்கும். நான் என் அம்மாவுக்கு மிக சிறந்த பரிசை வழங்குவேன். என் சகோதரிகளுக்கு ஒரு ராஜா தன் மகள்களை வழி அனுப்புவது போல ஆடம்பரமாக திருமணம் செய்து வைப்பேன். ஆனால் அங்கு சென்ற போது நிஜம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நான் செய்த உழைப்பு என் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இரவும் பகலுமான ஷிப்டுகள், சில சமயம் கடுமையான வெயிலில் வேலை, சில சமயம் குளிரில் நடுங்குவது, சில சமயம் முதலாளியின் திட்டுக்களை கேட்க வேண்டியிருந்தது, சில சமயம் சரியான நேரத்திற்கு சாப்பாடும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. ஏனென்றால் உழைப்பில் வளர்ச்சி வரும் என்றும் ஒவ்வொரு கஷ்டமும் எளிதானது போல தெரியும் என்றும் நான் நினைத்தேன். நான் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை அனுப்பி வைத்தேன். என் தேவைகளுக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வீட்டில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் அம்மாவிடம் சொன்னேன். ஆனால் அவர் ஒருபோதும் எதையும் கேட்கவில்லை. ஆனால் நான் தொலைபேசியில் திருமணத்தை பற்றி பேசும் போதெல்லாம் அம்மா அதை தவிர்த்து விடுவார். சில சமயம் இது நேரம் இல்லை என்பார். சில சமயம் முதலில் சகோதரிகளின் பொறுப்பு இருக்கிறது என்பார். நான் எப்போதும் அவர் பேச்சை கேட்பேன். ஏனென்றால் அம்மாவின் வார்த்தையை நான் ஒருபோதும் மறுத்ததில்லை. பிறகு 7-8 வருடங்கள் கடந்து விட்டன. நானே விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன். திடீரென்று வீட்டிற்கு வந்தபோது அம்மா நோயாளியாக படுக்கையில் படுத்திருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர், நான் இங்கே செத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு உன் கல்யாண கவலை, உனக்கு உணர்வு இல்லையா? உன் அம்மா இப்போது சில சுவாசம் தான் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். நீ திருமணத்தை பற்றி யோசிக்கிறாயா என்றார். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் மீதே வெட்கப்பட்டேன். அடுத்த நாளே நான் திரும்ப செல்வதற்கான விமானத்தை பிடித்தேன். ஒருவேளை தவறு என் மீதுதான் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளே என் நண்பரிடம் இருந்து, அவர் என் ஒன்றுவிட்ட சகோதரர் கூட, ஒரு அழைப்பு வந்தது. உனக்கு தெரியுமா, உன் அம்மா இன்று என் கல்யாணத்தில் ஆடிய நடனம் ஊருக்கே ஒரு அழகாக இருந்தது. அந்த குதூகலம், அந்த கலகலப்பான சிரிப்பு, அந்த நடன பாணி, அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்று எங்களால் நம்பவே முடியவில்லை என்றார். இதை கேட்டவுடன் என் காலடியில் இருந்த தரையை நகர்ந்து போனது போல இருந்தது. நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என் எதிரில் அம்மா சாகும் தருவாயில் படுத்திருந்தார். அங்கே திருமணத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. அவர் என் திருமணத்தை நடத்த விரும்பவில்லை. நான் ஏன் இவ்வளவு குருடனாக இருந்தேன் என்று எனக்கு புரியவே இல்லை. பிறகு கொஞ்ச காலம் கழித்து நான் திருமணத்தை பற்றி குறிப்பிடுவதையே நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் என் இதயம் உடைந்து விட்டது. என் தம்பிக்கும் கூட திருமணம் நடந்தது. அவனது மனைவி அவ்வளவு அழகாக இருந்தாள். எல்லோரும் அவளை புகழ்ந்தார்கள்.
அவளது நடை, உடை, பேச்சு என எல்லாமே மக்களை கவர்ந்தன. என் தம்பி அவளுடன் படங்களை பதிவிடும் போது, மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை எழுதும் போது, அவன் மடியில் குழந்தை இருக்கும்போது, இது என் மகன், என் உலகம் என்று அவன் சொல்லும் போது, அந்த நேரத்தில் நான் சத்தமாக அழ வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. என் இதயம் எரிந்தது. அவனை தூக்க என் கைகள் எழுந்தன. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் சரியான நேரத்தில் எனக்கு திருமணம் நடந்திருந்தால் இன்று என் மகனுக்கும் 7-8 வயதாக இருந்திருக்கும் என்று நினைத்தேன். அவன் பள்ளிக்கு செல்வான். என் பெயரை கூப்பிட்டு என்னிடம் ஓடி வருவான். அவன் என் தலையை பெருமையால் உயர்த்துவான். ஆனால் நேரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. காலம் கடந்து விட்டது. இப்போது நான் அந்த நினைவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தேன். 19 முதல் 20 வருடங்கள் இதே சவுதி நாட்டில் கடந்து விட்டன. அதே வேலை, அதே வெப்பம், அதே மணல், அதே உயரமான கட்டிடங்கள், அதே தனிமை மற்றும் அதே வெளிநாட்டவரின் அலட்சியம். என் முகத்தில் சுருக்கங்கள் அதிகரித்தன. ஆனால் கனவுகள் குறையவில்லை. என் வேலையில் முன்னேற்றம் இருந்தது உண்மை. ஆனால் வேலையின் தன்மை மாறவில்லை. நான் உயரமான கட்டிடங்களில் தொங்கிக் கொண்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன். ஒவ்வொரு காலையும் நான் பிரார்த்தனை செய்வேன். கடவுளே, இன்றும் என்னை காப்பாற்று. கயிறு அருந்து விடக்கூடாது, கை நழுவி விடக்கூடாது. ஏனென்றால் அங்கே நலம் விசாரிக்க யாரும் இல்லை. வாழ்க்கை ஒரு நூலின் மீது தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நூல் சில சமயங்களில் ஒருவரின் பிரார்த்தனையால் பலப்படும். சில சமயங்களில் யாருடைய சாபத்திலோ நடுங்கினேன். பணம் நிச்சயமாக அதிகரித்தது. ஆனால் மரியாதை குறைந்தது. ஏனென்றால் காலப்போக்கில் ஒருவரால் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் உறவுகளின் அன்பை வாங்க முடியாது. என் பணத்தால் வீடு நடந்தது. சகோதரிகளின் திருமணங்கள் நடந்தன. சகோதரர்களின் தேவைகள் பூர்த்தியாயின. வீட்டில் எல்லாம் முழுமையாக இருந்தது. நான் மட்டுமே குறைபட்டிருந்தேன். வழக்கம் போல் ஒரு நாள் ஒரு உயரமான கட்டிடத்தின் ஜன்னலை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அன்று மிகவும் பலத்த காற்று வீசிய நாள் எனக்கு நினைவிருக்கிறது. காற்றை சாதாரண விஷயமாக நினைத்து நான் என் வேலையை செய்தேன். திடீரென்று என் காலின் சமநிலை தவறியது. கயிறு இழுபட்டது. திடீரென்று பழைய நூல் அறுவது போல ஒரு சத்தம் கேட்டது. என் கயிறு அறுந்து விட்டது. நான் கீழே விழ ஆரம்பித்தேன். என் உடல் காற்றில் அலைவது போல இருந்தது. நான் தரையை அடைந்த போது நான் மயங்கிவிட்டேன். எனக்கு நினைவு திரும்பிய போது என் காலில் தாங்க முடியாத வலி இருந்தது. என் காலில் கடுமையான காயம் இருப்பதாக மருத்துவர் கூறினார். இனி என்னால் பழைய வேலையை செய்ய முடியாது. அங்கே எனக்கு யாரும் இல்லை. தினமும் என் அருகில் நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. அங்கே அவரவர் வேலையில் இருந்து ஓய்வு இல்லாதவர்கள் மட்டுமே இருப்பார்கள். வெளிநாட்டில் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கே காயங்களை ஆற்றும் காலம் மட்டுமே இருக்கும். கடந்த 20 வருடங்களாக என்னுடன் ஒரே கூடாரத்தில் வசித்த நண்பர்கள் தான் உதவினார்கள். அவர்கள் கொஞ்சமாக உதவி செய்து மருந்து சிகிச்சை அளித்தனர். ஆனால் என் உடல்நிலை கொஞ்சம் சரியான உடனேயே அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இனி நீ உன் வீட்டிற்கு சென்று விடு. ஏனென்றால் வீட்டில் கிடைப்பது போன்ற கவனிப்பை இங்கு யாராலும் செய்ய முடியாது. எங்களாலும் முடியாது. அவர்கள் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். டிக்கெட் கிடைத்த உடனேயே நான் மீண்டும் என் நாட்டிற்கு வந்து சேர்ந்தேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு திரும்பிய போது அதுவும் ஒரு ஊனமுற்றவன் போல நொண்டி நடையுடன். மக்களின் கண்களில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக ஆச்சரியமே இருந்தது. அவர்கள் இனி இவன் திரும்பி போக மாட்டான், நம்முடனேயே இருப்பான், நமக்கு ஒரு சுமையாக இருப்பான் என்று நினைப்பது போல. என் முகத்தில் காலத்தின் முத்திரை தெளிவாக தெரிந்தது. என் காலில் உள்ள குறைபாடு என் சக்தி இழந்த இருப்பின் அடையாளமாக மாறியிருந்தது. இனி எனக்கு மரியாதை கொடுப்பவர் யாரும் இல்லை. நான் வெளிநாட்டில் நண்பர்களிடையே உணர்ந்த பாசத்தை என் சொந்த உறவினர்கள் கூட எனக்கு கொடுக்க முடியவில்லை. நீதான் மூத்தவன், நீ தியாகம் செய்ய வேண்டும் என்று எப்போதும் சொன்ன என் தாயும் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார். இப்போது நான் இரத்த உறவுகளின் மத்தியில் இருந்தேன். ஆனால் இந்த உறவுகளின் உணர்வுகள் செத்து போயிருந்தன. நான் இப்போது அவர்களுக்கு ஒரு சுமையாக ஆகிவிட்டேன் என்று நினைத்தேன். நான் என் தாயிடம் சொன்னேன், குறைந்தபட்சம் ஒரு ரூமாவது கொடுங்கள். ஏனென்றால் நான் இனி எங்கும் போக முடியாது. நான் இங்கேயே இருக்க வேண்டும். இதனால் என் தாயும் குறிப்பாக என் சிறிய சகோதரனின் மனைவியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அவள் எங்களுக்கு 2 ரூம்கள் வேண்டும்.
ஏனென்றால் எங்கள் குழந்தைகள் பெரியவர்களாகி வருகிறார்கள். அவர்களுக்கு இடம் தேவை. இப்போது இவர் அண்ணன் எங்கள் பங்குள்ள அறையை எடுத்துக்கொள்வாரா என்றாள். நான் இந்த முழு வீட்டையும் நான் தான் கட்டினேன். எனக்கு ஒரே ஒரு ரூம் போதும். உங்கள் அனைவரின் மகிழ்ச்சிக்காக என் இளமையை தியாகம் செய்தேன். இப்போது ஒரு ரூம் கேட்டால் என்ன தவறு என்று கேட்டேன். நான் அந்த ரூமை எடுத்துக்கொண்டேன். அங்கேயே கிடந்தேன். நாள் முழுவதும் விசாரிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எப்போதாவது யாராவது வந்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். நான் ஆம், நலமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். எப்படியும் நான் உயிரோடு இருக்கிறேனா இறந்து விட்டேனா என்று யாருக்கும் கவலை இல்லை. நாள் முழுவதும் நான் போனில் இருப்பேன். யூடியூப்பில் வீடியோக்களை பார்ப்பேன், யோசிப்பேன். இத்தனை வருடங்கள் வெளிநாட்டில் கழித்தேன். ஆனால் நான் என்ன கொண்டு வந்தேன்? ஒன்றும் இல்லை. மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, அமைதி இல்லை, மரியாதை இல்லை, அன்பும் இல்லை. நான் கனவு கண்ட எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் என் பழைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்னை சந்திக்க வந்தான். அவன் என் அம்மாவிடம் பேசி இன்னும் இவருக்கு திருமணம் நடக்கலாம் என்றான். இப்போது வயதானவர்களும் திருமணம் செய்கிறார்கள், நீங்கள் ஏன் இவருக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கேட்டான். அம்மா உடனே, இப்போது என் முதுகெலும்புகளில் இவனுக்காக வரன் தேடி அலையும் அளவுக்கு பலம் இல்லை. அப்புறம் இவனை யார் கல்யாணம் செய்வார்கள்? இவனுக்கு முடியும் வெள்ளையாகிவிட்டது என்று சொன்னார். இதை கேட்டவுடன் என் இதயம் துண்டு துண்டாக நொறுங்கியது. நான் வேண்டுமென்றே என் முடியை வெள்ளையாக்கி கொண்டது போல. இது என் தவறு போல. நான் அமைதியாகி என் சகோதரனிடம், இனி திருமணத்தை பற்றி பேசாதே. இப்போது எனக்கு யாருடைய மகளையும் திருமணம் செய்ய விருப்பமில்லை. இப்போது எனக்கு கனவு காணும் தைரியமும் இல்லை. அவை உடைவதை சகித்துக் கொள்ளும் துணிச்சலும் இல்லை என்றேன். ஒரு நாள் என் சிறிய சகோதரன் அறையில் இருந்து பலத்த சத்தங்கள் கேட்டன. அவை வெறுப்பால் நிறைந்த சத்தங்கள். அவற்றில் கோபம் இருந்தது. ஒருவித சதி திட்டத்தின் வாடை இருந்தது. மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் அந்த சத்தங்கள் எதிரொலித்தன. நான் சுவரில் சாய்ந்து கேட்டேன். என் தம்பி மனைவி, உன் அண்ணன் ஏன் நம் ரூமை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்? அவரை இங்கிருந்து வெளியேற்று. நாம் 2 ரூமுகள் கேட்க அவர் ஒரு ரூமை தானே கைப்பற்றிக் கொள்வது எப்படி சரியாகும்? நீ ஏன் எதுவும் செய்யவில்லை என்றாள். என் தம்பி, நான் அவனை எப்படி வெளியேற்றுவது? அவன் என் அண்ணன். என் சகோதரனை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது ஒன்றும் வேடிக்கை இல்லை என்று சொன்னான். சகோதரனை வெளியேற்றுவதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும். ஒரு உறுதியான ஆதாரம் இருக்க வேண்டும். அம்மா கூட நம்பும் வகையிலும், உறவினர்களுக்கு சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போகும் வகையிலும் ஒரு விஷயம் இருக்க வேண்டும். இதை கேட்டு நான் நடுங்கி போனேன். இப்போது என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றுவதை பற்றி பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு திருடன் போல, ஒரு சுமை போல, ஒரு தகுதியற்ற மனிதன் போல, நான் இந்த வீட்டில் ஒரு உறுப்பினரே இல்லை என்பது போல, ஒரு எலியை வீட்டிலிருந்து வெளியேற்ற திட்டமிடுவது போல என் இதயம் எரிந்து சாம்பலானது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் யாராவது ரகசியமாக பகைமை பாராட்டினால் ஒருவரால் சத்தம் போடவும் முடியாது, விளக்கமும் கொடுக்க முடியாது. காலத்துக்காக காத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த புயல் தானாகவே நீங்கிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் புயல் வரப்போவதில்லை. மாறாக நான் அந்த புயலின் நடுவில் வீசப்படுவேன் என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் என் தம்பி மனைவி என்னை அவள் அறைக்கு அழைத்து, அத்தான், வந்து இந்த பல்பை சரி செய்யுங்கள். எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. பல்பு எரியவில்லை. உங்கள் தம்பியும் வீட்டில் இல்லை என்றாள். நான் பரவாயில்லை, குறைந்தபட்சம் அவள் என்னை ஒரு வேலைக்காவது தகுதியானவனாக நினைத்தாள். இல்லை என்றால் அவள் என்னை பார்ப்பது கூட இல்லை என்று நினைத்தேன். அவள் முதன்முறையாக என்னிடம் ஏதோ கேட்டிருந்தாள். நான் மறுத்திருந்தால் இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் என்று சொல்லியிருப்பாள். நான் அறைக்குள் சென்றேன். பல்பு பக்கமாக சென்ற உடனே அவள் கதவை அடைத்துவிட்டு ஒரு மூலையில் நின்று கத்த ஆரம்பித்தாள். தன் ஆடைகளை கிழித்தாள். அவள், ஐயே, என்னை காப்பாற்று, இவன் என்னை தொடுகிறான், இவன் என்னுடன் அசிங்கமாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறான் என்று கத்தினாள். நான் அதிர்ந்து போனேன். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் எதுவும் செய்யவில்லை. நான் பல்பை பார்க்கத்தான் வந்தேன். நீதான் என்னை கூப்பிட்டாய் என்றேன். அவள் இன்னும் கத்திக் கொண்டே இருந்தாள். நான் அவளை கடிக்க வந்த ஒரு ஓநாய் போல நான் கதவை நோக்கி ஓடினேன். வெளியே வந்த உடனே எதிரில் என் சகோதரன் அகிலும் இன்னொரு சிறிய சகோதரனும் நின்றிருந்தார்கள். அவர்கள் கண்களாலேயே என்னை ஒரு குற்றவாளி ஆக்கினார்கள். உனக்கு வெட்கமாக இல்லையா? உனக்கு திருமணமாகவில்லை என்றால் நீ வீட்டின் பெண்களை தப்பான கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற அர்த்தமா?
நீ எப்படி இதை செய்யலாம் என்றார்கள். நான் கடவுளுக்கு பயப்படுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை, அவள்தான் என்னை தன் அறைக்கு அழைத்தாள் என்றேன். அவர்கள், அவள் ஏன் உன்னை அழைக்க வேண்டும்? அவளுக்கு இளமையான கணவன் இருக்கிறான், அவள் உன்னை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார்கள். நான், இது பொய், இது ஒரு சதி திட்டம், என்னை சிக்க வைக்கும் முயற்சி என்றேன். ஆனால் என் பேச்சை யாரும் நம்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் எதை கேட்க விரும்புகிறார்களோ அதையே கேட்கிறார்கள். அவர்கள், நள்ளிரவு ஆகிவிட்டது, நீ இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்றார்கள். நான் நான் எங்கே போவது? இது என் சொந்த வீடு, நான் இந்த வீட்டின் ஒரு அங்கம் என்றேன். அவர்கள், இனி இது எங்கள் விஷயம் இல்லை, நீ வெளியே போ என்றார்கள். அவர்கள் என்னை தள்ளி வெளியேற்றினார்கள். நான் ஒரு கொள்ளைக்காரன் போல, ஒரு கிரிமினல் போல. நான் வெளியே வந்தபோது என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் காலடியில் உள்ள தரை விலகிவிட்டது போல உணர்ந்தேன். நான் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தேன். யோசித்தேன், இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் எனக்கு நடக்கிறதா? நான் என் சொந்த வீட்டிற்கு திரும்பி போக முடியாதா? அது என் வீடு இல்லையா? அவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்யவில்லையா? என் இளமை அவர்களது இன்பத்திற்காக பலியாகவில்லையா? அவர்கள் என் கனவுகளை கொலை செய்யவில்லையா? என் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் அவர்களுக்காக நான் இழக்கவில்லையா? நான் அன்பில் ஏதோ ஒன்றை கேட்டது மட்டும் என் குற்றமா? நான் ஒரு ரூமை கேட்டது அல்லது என் பங்குக்கான உரிமையை கேட்டது தவறா? இப்போது நான் துணையின்றி நின்றேன், தனியாக, சக்தியற்று, உதவி இல்லாமல். ஒரு மனிதன், அவனது வாழ்க்கை அவனது சொந்த மக்களாலேயே துரோகம் செய்யப்பட்டது. நான் இருண்ட சாலையில் தனியாக நடந்து கொண்டிருந்தேன். என் கால்கள் தரையில் நிற்கவே இல்லை. என் இருப்பு காற்றில் மிதப்பது போல இருந்தது. நான் வேறு ஏதோ ஒரு உலகத்தின் அங்கமாகி விட்டது போல தோன்றியது. 20 வருடங்களாக உயரமான கட்டிடங்களில் தொங்கி கண்ணாடியை சுத்தம் செய்த அந்த சக்தி இப்போது என் உடலில் இல்லை. என் கைகள் குளிரால் மரத்து போயிருந்தன. குளிர்ந்த காற்று என் முகத்தில் அரைந்தது. மழையும் இப்போது புயலாக மாறியிருந்தது. இது குளிர்காலத்தின் முதல் மழை. தனிமையும் சொந்தங்களின் துரோகமும் தரும் நடுக்கத்தை நான் உள்ளே வரை உணர்ந்தேன். என் உடலின் ஒவ்வொரு மூட்டும், போதும், நிறுத்து, இனி நடக்க முடியாது என்று சொல்வது போல என் கால்களை இழுத்து கொண்டு நடந்தேன். ஆனால் நிற்க விரும்பவில்லை. ஏனென்றால் நிற்பது என்றால் யோசிப்பது, யோசிப்பது என்றால் உடைவது. என் இதயத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் சுழன்றன. என் சகோதரர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டனர். அவர்களுக்காக என் முழு இளமையையும் தியாகம் செய்த சகோதரர்கள். யாருடைய குழந்தைகளுக்காக நான் என் சொந்த குழந்தைகளின் கனவுகளை கைவிட்டேனோ, என் தாயும் மௌனமாக இருந்தார். நீதான் என் பெருமை, என் பலம் என்று எப்போதும் சொன்ன அதே தாய் அந்த இரவில் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தடுக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. அவரது மௌனத்தில் என் மரணத்தை தேடினேன். என் சிறிய தம்பி மனைவி எல்லா சூழ்ச்சிகளையும் செய்தாள். அவள் என்னை சிக்க வைத்தாள். அதனால் அவளுடைய ரூம் காலியாகும். அவள் பெண் என்பதின் சலுகையை பயன்படுத்தி என்னை என் சொந்தங்களுக்கு மத்தியில் தனியாக விட்டுவிட்டாள். இப்போது என்னிடம் எதுவும் மிச்சம் இல்லை. மரியாதையும் இல்லை, கூரையும் இல்லை, வீடும் இல்லை, இதயம் இல்லை. இப்போது என் உள்ளே ஒரே ஒரு ஆசை மட்டுமே மிச்சம் இருந்தது, இறக்கும் ஆசை. நான் மேலே இருப்பவரிடம் மரணத்தை கேட்க ஆரம்பித்தேன். கடவுளே, போதும், இனி இதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது, என்னை அழைத்துக்கொள். ஏனென்றால் நான் இனி வாழ முடியாது, திரும்பவும் போக முடியாது, முன்னேறவும் முடியாது, யாருக்கும் எதையும் விளக்கவும் முடியாது. நான் சாலையின் நடுவில் நடக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை ஏதாவது கார் வந்து என்னை நசுக்கலாம் என்று. ஒருவேளை என் வேதனை முடிவுக்கு வரலாம். ஒருவேளை என் துக்கம் இந்த சாலையிலேயே நின்று போகலாம். நான் அழுது கொண்டே இருந்தேன். என் கண்ணீர் மழையில் நனைந்தது. என் சுவாசம் தடைபட்டு நடந்தது. என் கால்கள் தள்ளாடியது. இப்போது கீழே விழுந்து விடுவேன் போல. ஆனால் விழுந்து விடவும் முடியவில்லை. அப்போது திடீரென்று தூரத்தில் ஒரு காரின் முகப்பு விளக்குகள் தெரிந்தன. அந்த வெளிச்சம் என் கண்களில் பட்டது. நான் நிற்பதற்கு பதிலாக அதை நோக்கி இன்னும் வேகமாக சென்றேன். அந்த வெளிச்சம் என்னை அழைப்பது போல, என் விடுதலை அந்த காரால் தான் நடக்கப் போகிறது போல. என் இதய துடிப்பு அதிகரித்தது. எல்லாம் முடிந்துவிடும், இப்போது எனக்கு அமைதி கிடைக்கும் என்று தோன்றியது. ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக கார் சரியாக என் முன்னால் வந்து நின்று விட்டது. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
என்றால் யாராவது இவ்வளவு வேகமாக வந்த காரை இப்படி நிறுத்துவார்கள் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. பிறகு அந்த காரின் கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் என்னிடம் வந்தாள். அவள் முகத்தில் ஆச்சரியம் இருந்தது. குரலில் கோபமும் கவலையும் இரக்கமும் இருந்தது. அவள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏன் சாலையின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? தெரிந்தே என் காரின் முன்னால் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள். உங்கள் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பும் இல்லையா? நீங்கள் உங்களையே கொல்ல விரும்புகிறீர்களா? அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் என்னால் அவள் பேச்சை கேட்க முடியவில்லை. யாரோ ஒரு அந்நியர் என் இதயத்தின் அழுகையை கேட்டது போல நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். என் உதடுகளில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் கல் போல நின்றேன். பிறகு திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் உடல் ஒத்துழைக்கவில்லை. நான் மயங்கி விழுந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு நினைவில்லை. அங்கிருந்து என்னை எப்படி தூக்கினார்கள், எங்கே கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை. எந்த செய்தியும் இல்லை. என் கண் விழித்த போது நான் ஒரு மென்மையான படுக்கையில் இருந்தேன். இவ்வளவு மென்மையான படுக்கையை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அறையில் மெல்லிய வெளிச்சமும் அமைதியும் இருந்தது. ஆனால் இதயத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. ஏதோ ஒரு சுமை இறங்கியது போல. என் அருகில் ஒரு மருத்துவர் உட்கார்ந்திருந்தார். அவர் என் நாடியை பார்த்து கொண்டிருந்தார். எதிரில் நான் சாலையில் சந்தித்த அதே பெண் நின்றாள். அவள் மருத்துவரிடம், அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? எந்த ஆபத்தும் இல்லையே என்று கேட்டாள். மருத்துவர் அமைதியான குரலில், பயப்பட வேண்டாம், இப்போது இவரது உடல்நிலை தேறி வருகிறது. ஒருவேளை இவரது இரத்த அழுத்தம் மிக கீழே போயிருக்கலாம். இது மயக்கத்தின் விளைவு. ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அந்த பெண் கொஞ்சம் அமைதியானாள். என் முகத்தை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தாள். யாரோ ஒரு அந்நியனை பார்ப்பது போல இல்லை. மாறாக ஏதோ ஒரு பழைய காயத்தை படிக்க முயற்சிப்பது போல. மருத்துவர் சென்று விட்டார். இப்போது அறையில் நானும் அந்த பெண்ணும் மட்டுமே இருந்தோம். அவள் என்னை பெரிய அன்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பாசம் இருந்தது. பல வருடங்களாக தெரிந்தவள் போல, தொலைந்து போன உறவு மீண்டும் கிடைத்தது போல. அவள் லேசான புன்னகையுடன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தினாள். என் பெயர் சித்ரா. இது என் வீடு. நான் இங்கு தனியாக வசிக்கிறேன். இதை கேட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இவ்வளவு அழகான பெரிய வீடு, அதில் தனியாக ஒரு பெண். இதில் ஏதோ ஒரு கதை மறைந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். பிறகு அவள் கேட்டாள், நீங்கள் ஏன் என் காருக்கு முன்னால் வந்தீர்கள்? ஏன் சாலையின் நடுவில் நடந்து கொண்டிருந்தீர்கள்? நான் அவள் கண்களை பார்த்து, அதற்கு முன் இவ்வளவு இரவில் நீங்கள் என் காரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்றேன். அவள் என் பேச்சை கேட்டு மெதுவாக சொன்னால், முதலில் நீங்கள் என் கேள்விக்கு பதிலளிப்பது நல்லது. நான் தலையை குனிந்து என் எல்லா உண்மைகளையும் அவளிடம் சொன்னேன். பல வருடங்களாக என் மார்பில் புதிந்திருந்த அந்த துன்பங்களையும் நான் என் இதயத்தில் இருந்ததை வார்த்தைகளில் சொன்னேன். என் இதயத்தின் சுமையை இறக்கி வைத்தேன். மேலும் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பினேன். ஏனென்றால் இந்த உலகில் எனக்கு எதுவும் மிச்சமில்லை என்று நினைத்தேன் என்றேன். நான் என் சொந்த வீட்டிலேயே வெளியேற்றப்பட்டேன். என் சொந்த மக்கள் என்னை வீடற்றவன் ஆக்கினார்கள். இப்போது எனக்கு எங்கும் இடமில்லை. அதனால் தான் நான் சாலையின் நடுவில் நடந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை ஏதாவது கார் மோதி என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள், வார்த்தைகளை தேடுவது போல. பிறகு அவள், நானும் இன்று இதே நோக்கத்தில் தான் வெளியே வந்தேன் என்றாள். என் கணவர் 6 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அதிலிருந்து ஒவ்வொரு இரவும் என் இதயத்தை சூழ்ந்து கொள்ளும் அமைதியில் நான் வாழ்ந்து வருகிறேன். என்னிடம் ஒரு பெரிய வீடு, பல அறைகள், செல்வம், எல்லா வசதிகளும் உள்ளன. ஆனால் தனிமை இருக்கிறது. அது ஒருவரை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்றுவிடும். இன்று கார் ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். தைரியம் போன உடனே ஸ்ரீரங்கி விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். பிறகு என்ன நடந்தாலும் அதை என் விதியாக ஏற்றுக்கொள்வேன். அவள் பேச்சை கேட்டு நானும் அதிர்ச்சி அடைந்தேன். நாங்கள் இருவரும் இன்று மரணத்தை தேடி அலைந்தோம். நாங்கள் இருவரும் எங்கள் உள்ளுக்குள் நடந்த சண்டையில் தோற்றிருந்தோம். கடவுள் எங்களை ஒருவருக்கொருவர் இணைத்து வைத்தார். ஒருவேளை அது அவரது விருப்பமாக இருக்கலாம். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். ஆனால் அந்த மௌனத்தில் கூட ஒரு நிம்மதி இருந்தது. அது வாழ்க்கையை நோக்கி திரும்பும் முதல் படி போல ஒரு உணர்வு. அவள், நீங்கள் விரும்பினால் சில நாட்கள் இங்கேயே தங்கலாம் என்றாள். எப்படியும் உங்கள் உடல்நிலையும் தனியாக இருக்கக்கூடியதாக இல்லை. உங்கள் காலில் காயம் உள்ளது. உடலும் மிகவும் பலவீனமாக உள்ளது.
நான் அவளுக்கு நன்றி சொல்லி அங்கேயே தங்கினேன். சில நாட்களிலேயே நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார ஆரம்பித்தோம். டீ குடிப்பது, சாப்பிடுவது, சின்ன சின்ன விஷயங்களே பேசுவது எல்லாம் ஒரு பழக்கமாகிவிட்டது. நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையின் துக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். பல வருடங்களாக ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் போல. ஒரு நாள் அவள் என்னை பார்த்து, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றாள். நான் ஆம் சொல்லுங்கள் என்றேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னால், நீங்கள் என் கணவராக ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தனியாக இருக்கிறேன், நீங்களும் தனியாக இருக்கிறீர்கள். நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு மகிழ்ச்சி அலை ஓடியது. ஏனென்றால் முதன்முறையாக யாரோ ஒருவர் என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்கு மரியாதை கொடுத்தார், என்னை விரும்பினார். நான் உடனடியாக ஆம் என்று சொன்னேன். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அவள் உண்மையில் மிகவும் பணக்கார பெண். அவளிடம் எந்த குறையும் இல்லை. பெரிய வீடு, வேலைக்காரர்கள், கார்கள், வங்கி இருப்பு, நகைகள் என எல்லாம் இருந்தது. ஆனால் அவளுக்கு மிகவும் தேவைப்பட்டது ஒரு உண்மையான கணவர். அவளை புரிந்து கொள்ளும், அவளுடன் உட்கார்ந்து டீ அருந்தும், அவள் பேச்சை கேட்கும், அவள் மௌனத்தை புரிந்து கொள்ளும், அவள் விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு கணவர். இதையெல்லாம் அவள் என்னிடம் கண்டாள். இப்போது நாங்கள் இருவரும் இந்த பெரிய பங்களாவில் மிகவும் அமைதியாக வாழ்கிறோம். இப்போது எனக்கோ அவளுக்கோ எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இருவரும் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டத்தை வென்றுவிட்டோம். தனிமையின் போராட்டம். இப்போது எங்களிடம் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் துணை இருக்கிறோம். அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய தொழில் இருந்தது. அது அவள் கணவர் காலத்தில் இருந்து வெற்றிகரமாக நடந்து வந்தது. ஆனால் கணவர் மறைந்த பிறகு அந்த வர்த்தகம் உயிர் இல்லாத உடலை போல நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சித்ரா என்னிடம் சொன்னால், இனி இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் தாயாக போகிறேன். இப்போது என்னால் அலுவலகம் செல்ல முடியாது, கூட்டங்களில் பங்கேற்க முடியாது. முன்பு என் கணவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இப்போது நான் தனியாக இருப்பதால் இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை உள்ளது என்றால் நான் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன். சில மாதங்களிலேயே எனக்கு தொழில் புரிய ஆரம்பித்தது. நான் அதில் புதுமையை கொண்டு வந்தேன். பழைய அமைப்பில் புதிய உயிரை கொடுத்தேன். இரவும் பகலும் நேர்மையாக உழைத்தேன். ஏனென்றால் இப்போது அது சித்ராவுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சொந்தமானது. இன்று அலுவலகத்தில் நேர்காணல்கள் நடந்து கொண்டிருந்தன. நான் என் குழுவுடன் இருந்தேன். வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் சிலர் வந்திருந்தனர். நேர்காணல்கள் நடந்தன. அப்போது அடுத்த நேர்காணலுக்கு வரும் பையன் வேறு யாரும் இல்லை, என் சிறிய சகோதரன் என்று தெரிய வந்தது. அதே நள்ளிரவில் என்னை தள்ளி வீட்டிலிருந்து வெளியேற்றியவன் அவன் உள்ளே வந்தான். என்னை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான். அவனது காலடியில் உள்ள தரையை நகர்ந்து விட்டது போல. அவன், நீங்கள் எங்கே? நீங்கள் இந்த கம்பெனியின் உரிமையாளர் போல இருக்கிறீர்களே என்றான். நான், உன் கண்கள் சரியாகத்தான் பார்க்கின்றன. நான் தான் இந்த கம்பெனியின் உரிமையாளர் என்றேன். இப்போது நீ ஏன் இங்கே வந்தாய் என்று சொல் என்றேன். அவன், நான் வேலைக்காக வந்தேன். பழைய வேலை போய்விட்டது. வீட்டு செலவை சமாளிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள், அதனால் வேலை கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் என் சொந்த அண்ணன் அல்லவா என்றான். நான், ஆம், ஏன் இல்லை, நீ வெளியே போய் உட்கார், நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம் என்றேன். அவன் மகிழ்ச்சியுடன் வெளியே போனான். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது, ஒரு விசித்திரமான மௌனம். அதில் பழைய காயங்கள் மீண்டும் புதியதாகின. சிறிது நேரம் கழித்து முடிவு அறிவிக்கப்பட்ட போது அந்த வேலைக்கு இன்னொரு பையனின் பெயர் எடுக்கப்பட்டது. அவன் அதிகம் படித்திருந்தான். அவனது அனுபவமும் நன்றாக இருந்தது. அவன் அந்த பதவிக்கு தகுதியானவன். என் சகோதரனின் பெயர் எடுக்கப்படவில்லை. அடுத்த நாள் அவன் அலுவலகம் வந்தான். என் அறைக்கு வந்து சொன்னான், நீங்கள் எனக்கு அநீதி இழுத்து விட்டீர்கள், எனக்கு வேலை கொடுக்கவில்லை. நான், அந்த இரவில் நீ எனக்கு நல்லதா செய்தாய், மறந்தாயா? நீ அம்மாவின் கண் முன்னால் பொய் குற்றம் சுமத்தி என்னை தள்ளி வீட்டிலிருந்து வெளியேற்றிய போது உன் மனைவியிடம் கேள். அவள்தான் என்னை கூப்பிட்டு கதவை அடைத்து நான் அவளுடன் தவறாக நடந்து கொண்டதாக சத்தம் போட்டாள். இது எல்லாம் ஒரு சதி திட்டம். அதனால் நான் அறையை காலி செய்ய வேண்டும். இப்போது நீ என்னிடம் நீதியை எதிர்பார்க்கிறாயா? நீ என் சகோதரன் என்று சொல்கிறாய். ஆனால் சகோதரன் என்பவர் துணையாக நிற்பவர்.
அவரது வேர்களை வெட்டுபவர் அல்ல. அவன் வெட்கத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். போகும்போது, இப்போது உங்களிடம் எல்லாம் இருக்கிறது, அதனால் நீங்கள் எங்களை போன்றவர்களை சாதாரண ஆட்களாக நினைக்கிறீர்கள் என்று மட்டும் சொன்னான். நான், ஆம், நீ அப்படித்தான் நினைத்துக்கொள் என்றேன். ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் தங்கள் சுயநலத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். யாரிடமும் எதுவும் இல்லாத போது அவனுக்கு இருக்கும் இடத்தையும் குறைத்து விடுவீர்கள். ஆனால் அதே மனிதன் எதையாவது அடைந்தால் நீங்கள் அவனது வாசலில் வந்து நிற்கிறீர்கள். மன்னிக்கவும், உனக்காக என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. நான் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஏனென்றால் இருண்ட இரவில் என்னை துணையற்று விட்டவர்கள் மீது என் மனதில் இரக்கமோ இடமோ இருக்கவில்லை. இப்போது நான் என் மனைவி சித்ராவுடன் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். ஒரு அமைதியான, மரியாதையான வாழ்க்கை. அதில் அன்பு, மரியாதை, நிம்மதி மற்றும் எனக்கு என் சொந்த வீட்டில் கிடைக்காத எல்லாமே இருக்கிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது அல்லது யாருடைய தியாகத்தையும் எண்ணி பார்க்காது. நேரம் கடந்து சென்று விடுகிறது. அது கடந்து போகும்போது நினைவுகளை மட்டுமே விட்டு செல்கிறது. சில கசப்பானவை, சில இனிமையானவை, மேலும் சில தருணங்களை விட்டு செல்கிறது. அதில் யாரை நாம் நம்முடைய எல்லாம் என்று நினைத்து விடுகிறோமோ அதே மக்கள் எல்லாவற்றையும் இழக்க நம்மை தள்ளுகிறார்கள். நண்பர்களே, உறவுகள் சுயநலத்தின் மீது மட்டுமே இருந்தால் அவை உறவுகள் அல்ல. அவை காலத்திற்கேற்ப அமைக்கப்பட்ட தொடர்புகள் மட்டுமே. அவை காலப்போக்கில் தங்கள் உண்மையான முகத்தை காட்டுகின்றன. பல முறை நாம் நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறோம். நம் குழந்தை பருவம், நம் இளமை, நம் கனவுகள், ஏன் நம் மகிழ்ச்சியையும் கூட. ஆனால் பதிலுக்கு நமக்கு துரோகம் மட்டுமே கிடைக்கிறது. அதே துரோகம் நம்முடையவர்கள் என்று அழைக்கப்படுவர்களிடமிருந்து வரும்போது அது இன்னும் அதிக வேதனையாக மாறும். நம் சொந்தங்கள் நமக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். நம்மை தனியே விட்டுவிட மாட்டார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அதே மக்கள் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டும் போது மனிதன் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போகிறான். மனிதன் ஒருபோதும் எந்த ஒரு நிலையிலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இறைவனின் சக்தி அளவிட முடியாதது. அவர் யாருக்கு வேண்டுமானாலும் மரியாதையை கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் அவமானத்தை கொடுக்கலாம். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அழுதுவிடும் ஒரு தாய், அதே தாய் தன் மகன் வீட்டை விட்டு வெளியேற்றுவதை பார்க்கும்போது மௌனமாக நிற்கிறாள். ஆனால் அதே மகன் கடவுளின் கருணையால் வெற்றி பெறும்போது திரும்பி செல்வதில்லை. ஏனென்றால் காயங்களை கொடுத்தவர்களிடமிருந்து ஆறுதலை எதிர்பார்க்க முடியாது. ஒருவன் தன் இதயத்தின் காயங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை தன் சக்தியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் எது நடந்தாலும் அது நம்மை மேலும் பலப்படுத்தவே நடக்கிறது. வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில் நல்லவர்கள், கெட்டவர்கள் என இருதரப்பு மக்களையும் சந்திக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், நாம் அவர்களிடமிருந்து என்ன கற்கிறோம் என்பதே. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால், உங்கள் எண்ணம் உண்மையாக இருந்தால், உங்கள் உழைப்பு நேர்மையாக இருந்தால், நீங்கள் நினைத்து கூட பார்க்காத இடத்திற்கு கடவுள் உங்களை கொண்டு சேர்த்து விடுவார். எனவே யாருடைய சதி திட்டத்திற்கும் பயப்படாதீர்கள். யாருடைய துரோகத்தாலும் உடைந்து போகாதீர்கள். மேலும் யாருடைய வெறுப்பின் காரணமாகவும் உங்களை நேசிப்பதை நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிறப்பு கொடுத்தவர் உங்களை ஒருபோதும் துணையின்றி விட்டுவிட மாட்டார். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். நன்றி.